புதுச்சேரி உள்ளிட்ட பிரெஞ்சு ஆதிக்க பகுதிகளுக்கு விடுதலை அளிக்கும் விடுதலை மாற்ற ஒப்பந்தம் டிஃபாக்டோ டிரான்ஸ்பர் 1954ஆம் ஆண்டு இதே நாளில் டெல்லியில் கையெழுத்தானது. ஐரோப்பிய ஒன்றியம் நிறுவப்பட காரணமாக அமைந்த மாஸ்ட்ரேட் உடன்படிக்கை நடைமுறைக்கு வந்த நாள் இன்று. ஆண்டு 1993. இறைவனின் திருவுளப்படி அனைத்தையும் துறந்து தங்கள் வாழ்வை அவருக்காகவே அர்ப்பணித்த அனைத்து புனிதர்களையும் நினைவு கூறும் வகையில் இந்நாள் ஆண்டுதோறும் கிறிஸ்தவர்களால் அனைத்து புனிதர்களின் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. முற்போக்கு சிந்தனையாளர், தமிழ்நாட்டின் அரசு தலைமை வழக்கறிஞர், இந்திரா காந்தி அமைச்சரவையில் உருக்கு சுரங்கத்துறை அமைச்சராக பதவி வகித்தவர் என பல சிறப்புகளை கொண்ட மோகன் குமாரமங்கலம் 1916ஆம் ஆண்டு இதே நாளில் பிறந்தார். இளங்கோ என்ற இயற்பெயரை கொண்ட எழுத்தாளர் கோணங்கி கூட்டுறவு வங்கி வேலையை எழுத்துக்காகவே உதறியவர். கரிசல் மண்ணின் உணர்வுகளை மந்திர மொழியில் சொன்ன இந்த சிறுகதை கலைஞர் 1956ஆம் வருடம் இதே நாளில் பிறந்தார். கிட்டத்தட்ட 100 சிறுகதைகளும் 4 நாவல்களையும் எழுதியிருப்பதோடு தமிழ் இலக்கிய சூழலில் தனது மதிப்பை தொடர்ந்து தக்க வைத்திருக்கும் கல் குதிரை எனும் சிற்றிதழை 30 ஆண்டுகளாக சீரற்ற இடைவெளியில் நடத்தி வருகிறார். நவீன வங்காள இலக்கியத்தின் முன்னணி எழுத்தாளர்களில் ஒருவரும் ஃபதேர் பாஞ்சாலி புதினத்தின் எழுத்தாளருமான விபூதி பூஷன் பந்தோபாத்யாய் அவர்களின் நினைவு நாள் இன்று. இவரின் இந்த புதினத்தை தழுவியே சத்யஜித் ராய் ஃபதேர் பாஞ்சாலி என்ற திரைக்காவியத்தை படைத்தார். தமிழ் திரைப்பட உலகின் முதல் சூப்பர் ஸ்டார் மாயவரம் கிருஷ்ணசாமி தியாகராஜ பாகவதர்.